ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1889வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9 திருமொழிகள் நிறைந்து 10ஆம் பத்திலே 9 பத்துக்கள் 900 பாடல்கள் நிறைந்து 10ஆம் பத்திலே இருக்கிறோம். அதிலும் 5ஆம் திருமொழியின் நிறைவு பாசுரத்திற்கு வந்திருக்கிறோம். அதாவது 950வது பாடல், பெரிய திருமொழியின் 950வது பாசுரம் இது. இந்த 5ஆம் திருமொழியின் விவரம் என்னவென்றால், ஆழ்வார் கிருஷ்ணாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டு பாடிய பாடல்கள் நிறைந்தது. சப்பாணி கொட்ட கண்ணனை, குழந்தை கண்ணனை, 9 மாதமே ஆன குழந்தை கண்ணனை அழைக்கும் பாடல்கள். அந்த திருமொழியின் நிறைவு பாசுரம் பலச்ருதி என்று சொல்லக்கூடிய, பேரு சொல்லக்கூடிய பாசுரம் அல்லது திருநாம பாட்டு என்றும் சொல்லக்கூடிய நிகமன பாசுரம். இந்த திருமொழியை நிறைவு செய்யும் இந்த இறுதி பாசுரம், இந்த திருமொழி வல்லவருக்கு அவர்களை அறியாமல் இந்த அனுபவம்தானே பேராக இருக்கும் என்பதனை குறிப்பாக அறிவிக்கிறது. இது பாசுரத்தை பார்க்கலாம். காரார் புயல் கை கலிகன்றி, காரார் புயல் கை கலிகன்றி மங்கையர்கோன் பேராளன் நெஞ்சில் பிரியாது இடம் கொண்ட சீராளா, செந்தாமரை கண்ணா தந்துளாய் தாராளா கொட்டாய் சப்பாணி தடமார்பா கொட்டாய் சப்பாணி. பொதுவாக எல்லா பாசுரங்களிலுமே மன்னிக்க வேண்டும், 10 பாசுரங்களில் 9 பாசுரங்கள் அந்த திருமொழியின் செய்தியை சொல்வதாகவும் 10வது பாசுரம் பலச்சுருதியாகவும் அமையும். அந்த திருமொழியின் பலன் சொல்லக்கூடிய பாசுரமாக அமையும். ஆனால் இந்த திருமொழியிலே இந்த 10வது பாசுரமும் கொட்டாய் சப்பாணி என்று வேண்டக்கூடிய பாசுரமாக அமைந்திருக்கிறது. பார்க்கலாம், பின்னாடி விளக்கத்திலே அதை பார்ப்போம். காரார் புயல் கை கலிகன்றி மங்கையர்கோன் பேராளன் நெஞ்சில் பிரியாது இடங்கொண்ட சீராளா, செந்தாமரை கண்ணா தன் துளாய் தாராளா கொட்டாய் சப்பாணி தடமார்வா கொட்டாய் சப்பாணி. இந்த பாசுரத்திற்கான பதவுரை என்ன? காரார் புயல் கை கலிகன்றி மங்கையர்கோன், மேகத்தை ஒத்த வன்மையுடைய திருக்கைகளை உடையவரும் திருமங்கை நகரை ஆள்பவருமாகிய ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். கார் ஆர் புயல் கலிகன்றி மங்கையர்கோன், பேராளன் நெஞ்சில், பெருங்கீர்த்தியை உடையாருடைய திருவுள்ளத்திலே பிரியாது இடங்கொண்ட சீராளா, கணநேரமும் விட்டு பிரியாமல் நிலையாக விற்றிருக்கக்கூடிய செல்வனே, செந்தாமரை கண்ணா தன் துளாய் தாராளா, செந்தாமரை கண்ணனே திருத்துளாய் குளிர்ந்த திருத்துறாய் மாலையை அணிந்திருக்கிறவனே, தடமார்பா கொட்டாய் சப்பாணி, பரந்த வன்மையான மார்பை உடையவனே சப்பாணி கொட்டி அருள வேண்டும் என்று யசோதை வேண்டுகிறாள். கார்காலத்து நீர் கொண்டெழுந்த மேகம் போன்ற வள்ளல் தன்மை உடையவராய், திருமங்கை நாட்டிலே உள்ளவர்களுக்கு தலைவராய், பெருமை பொருந்தியவரான திருமங்கை ஆழ்வாருடைய திரு உள்ளத்திலே ஒரு நொடிப்பொழுதும் விட்டு பிரியாமல் எழுந்தருளி இருக்கக்கூடிய சீர்மை பொருந்தியவனே கண்ணன் எம்பெருமானே, செந்தாமரை போன்ற திருக்கண்களை உடையவனே, குளிர்ந்த திருத்துளாய் மாலையை அணிந்துள்ளவனே, சப்பாணி கொட்டாய், விசாலமான திருமார்பை உடையவனே சப்பாணி கொட்டாய் என்று வேண்டுகிறாள் யசோத பிராட்டி. ஆழ்வார் தாமான தன்மையில் பேசாமல் பிறருடைய நிலைமையை ஏறிட்டு கொண்டு பேசும் பதிகங்களிலே இறுதியில் வரும் நிகமன பாசுரம், இந்த நிறைவு பாசுரம் மாத்திரம் வேறுபட்டு வருகிற வழக்கம்
இந்த திருமொழியிலே மாறியுள்ளது. முதல் பாட்டில் இவர் மேல் வந்து புகுந்த யசோதை நிலைமை இந்த பாட்டிலும் நீங்கவில்லையாயிற்று. இதுவும் யசோதை பிராட்டி சொல்வது போலவே இந்த நிகமன பாசுரமும், அதாவது நிறைவு பாசுரமும் அமைந்திருக்கிறது. என் நெஞ்சில் போலவே திருமங்கை ஆழ்வார் திருவுள்ளத்திலும் குடிகொண்டிருக்கும் திருமாலே சப்பாணி கொட்ட வேண்டும் என்று யசோதை சொல்வதாகவே தலை கட்டினாராயிற்று. இந்த திருமொழி கற்பவருக்கு பலன் உரை சொல்லாமல் ஒளிந்தது. இப்படிப்பட்ட பிரார்த்தனையே பயனாக அமையும் என்று எடுத்து காட்டுவதற்கு போலும். என் நெஞ்சில் போலவே, யசோதை சொல்கிறாள், என் நெஞ்சில் போலவே திருமங்கை ஆழ்வார் திருவுள்ளத்திலும் குடிகொண்டிருக்கும் திருமாலே நீ சப்பாணி கொட்ட வேண்டும் என்று யசோதை சொல்கிறாள். அப்படியானால் பக்தர்கள் அனைவர் மனதிலும் திருமால் வந்து குடிகொள்ள வேண்டும், அனைவரும் அந்த கண்ணன் எம்பெருமானை, குழந்தையை சப்பாணி கொட்ட அழைத்து இன்புற வேண்டும் என்று பலன் எடுத்துக்கொள்ள வேண்டும் போலும். இந்த பாசுரமும் யசோதை பிராட்டி சொல்வது போலவே அமைந்திருக்கிறதை கவனிக்கலாம். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை. காரார் புயல் கை கலிகன்றி மங்கையர்கோன், கார்காலத்தில் கழுத்து வரை நீரை உண்ட கார்மேகம் போல எல்லோரும் பயனடையும்படியாக பிரபந்தத்தை இயற்றிய பெருவன்மையராய் திருமங்கை நாட்டில் உள்ளோரை நடத்துவரான பேராளன் நம்மாழ்வார் சொல்மாலைகள் சொல்லுமாறு அமைக்க வல்லேற்கு இனியாவர் நிகர் அகல்வானதே என்று சொல்வது போல கவிபாட பெற்ற உவகை மேலிட்டால் தம்மைத்தாமே புகழ்ந்தாற் போல இவரும் தம்மைத்தானே புகழ்ந்து பேராளன் என்கிறார். பேராளன் நெஞ்சில் பிரியாது இடம் கொண்ட சீராளா, இவருடைய திருவுள்ளத்தை விட்டு பிரியாமல் இங்கே நிலையாக தங்கி இருப்பதால் உண்டான செல்வத்தை உடையவனான இது பிராட்டியை தனக்கு உடைமையாக்கிறதுக்கு மேலே ஒன்றாயிற்று. பேராளன் நெஞ்சில் பிரியாது இடங்கொண்ட சீராளா, இவருடைய திருவுள்ளத்தை விட்டு பிரியாமல் இருக்கிறான் எம்பெருமான். இங்கே நிலையாக தங்கியிருப்பதனால் உண்டான செல்வத்தை உடையவனான இது இவன் மனதிலே இருக்கிறான் அல்லவா, அது பிராட்டியை தனக்கு உடைமையாக்கியதற்கு மேலே ஒன்றாயிற்று. எம்பெருமானுக்கு பிராட்டியை உடைமையாக வைத்தான் அல்லவா, அதைவிட திருமங்கை ஆழ்வாரை உடையவனாயிருப்பது அதைவிட மேலாக அமைந்திருக்கிறது என்பதாக சொல்கிறார். செந்தாமரை கண்ணா தன் துளாய் தாராளா கொட்டாய் சப்பாணி, தடமார்வா கொட்டாய் சப்பாணி, இவையாவும் அவன் இறைமையை குறிப்பன. இத்திருமொழி வல்லாருக்கு பேறு சொல்லாமல் விழுத்தது யசோதை என்ற எண்ணத்தில் மூழ்கி தம்மைத்தாம் அறியாமையே ஆகும். இந்த அனுபவமே அவருக்கு பேராயிருக்கும் என்பதை குறிப்பிக்கிறது. அதாவது பக்தி வெள்ளத்திலே ஆழ்ந்து கிடக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அவருக்கு இது 10ஆம் பாசுரம் பேர் சொல்ல வேண்டும் என்பதும் தெரியவில்லை. யசோதை என்ற பாவனையிலே மூழ்கி கிடந்த காரணத்தினாலே பலன் சொல்வதையும் விடுத்து யசோதை சொல்வதாக சப்பாணி கொட்டுவாயாக என்று இந்த பாடலிலும் கேட்டு நிறைவு செய்கிறார். அந்த பாவனை தான் அந்த தம்மைத்தாம் அறியாமல் ஆழ்ந்து கிடப்பது தான் பேறு பலன் என்பதனை குறிப்பிக்கிறது இந்த பாசுரம். அற்புதமான ஒரு பாசுரம், பலன் சொல்லும் பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். காரார் புயல் கை கலிகன்றி மங்கையர்கோன், பேராளன் நெஞ்சில் பிரியாது இடம் கொண்ட சீராளா, செந்தாமரை கண்ணா தந்துளாய் தாராளா கொட்டாய் சப்பாணி, தடமார்வா கொட்டாய் சப்பாணி என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நாளை இந்த பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை ஒரு மீள்பார்வையாக அனுபவித்து மனதிலே நிறுத்தி கொள்வதற்காக மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன்
திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் ராமாயண பெருக்கர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.